சுரேகா திருந்தினது உண்மையிலே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, சுரேகா எல்லாத்தையும் மறந்துட்டு தான் பெரிய பாவி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா நந்தினி பக்கம் இப்போ வரைக்கும் எந்த ஆதரவும் இல்லாம தான் இருந்தது. ஆனா இப்போ அவங்க சைடு இருந்து, அதாவது சுந்தரவல்லியோட டீம்ல இருந்து ஒரு ஆதரவு வரும்போது கண்டிப்பா நந்தினி தான் அந்த வீட்டோட மருமகள். ஏன்னா இவங்களும் அண்ணின்னு தான் கூப்பிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மாற்ற போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவங்க அண்ணின் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நந்தினிக்கு அங்கே எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் இல்லை நந்தினி ஏதாவது ஒரு விஷயங்கள் யாராவது சொன்னாலும் நிச்சயமா சுரேகா கேட்பாங்க, எதுக்காக அண்ணி எப்படி சொன்னீங்க, அண்ணியை இப்படி யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினிக்கு ஆதரவா அவங்க போய் நிற்பாங்க. இது கண்டிப்பா அவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னையும் மயக்கிட்டாளா, உன்னையும் மயக்கிட்டா, உன்னையும் அவ பக்கம் இழுத்துக்கிட்டா, நீயும் அவ சொல்ற பேச்சை கேட்டுதான் நீ ஆட போற, எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பாத்தீங்கன்னா அதுக்கும் காரணம் நந்தினி தான் சொல்லுவாங்க. இப்ப வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் சுந்தரவல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நந்தினி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு எல்லாமே அவங்க கண்ணை மறைச்சிருச்சு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நந்தினி தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் இதுக்கப்புறம் தொடரதான் போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் அதே விஷயத்தை தான் சொல்ல போறாங்க, நந்தினி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நடக்க போகுது. ஏன்னா அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மறுபடியும் அப்படி சொல்லும் போது சுரேகா நந்தினி பக்கம் ஆதரவா நிற்பாங்க. அண்ட் அந்த பக்கம் அருணாச்சலம் அண்ட் சூர்யா, ஸோ எல்லாருமே நந்தினிக்கு ஆதரவா நிற்கும் போது இவங்க பக்கம் பாத்தீங்கன்னா மேலும் எல்லாமே வீக் ஆயிரும். இவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துரும். சோ இதுக்கப்புறம் அதான் நடக்க போது. உண்மையிலே லாஸ்ட் எபிசோட் நடந்த விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்திருந்தாலும் மறுபடியும் நம்ம நந்தினி பக்கமே திரும்பி இருப்பாங்க. பட் அந்த மாதிரி எதுவும் நடக்காம எல்லாமே நந்தினிக்கு ஆதரவா நடந்தது உண்மையிலே பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அருணாச்சலத்திட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போய் நம்ம சூர்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அருணாச்சலத்திற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த 3 பெண்களுமே ஏத்துக்கிட மாட்டாங்க. 3 பெண்களும் நந்தினியை ஒரு எதிரியா தான் பார்ப்பாங்க. அதுல ஒரு டிக்கெட் பாத்தீங்கன்னா நந்தினிக்கு ஆதரவா இப்ப இறங்கி இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது உண்மையிலே அவருக்கே சந்தோஷம் தான். அவருக்கே இது நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா நந்தினி எல்லாருமே இந்த குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் அவரோட ஆசை. சோ அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தால யாருக்கு என்ன பாதிப்போ இல்லையோ கண்டிப்பா சுந்தரவல்லிக்கு பெரிய பாதிப்பு. ஏன் அப்படின்னா இந்த 2 பெண்கள் சொல்ற விஷயத்தை மட்டும்தான் அவங்க கேட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆதரவா இவங்க 2 பேரும் எல்லா நேரங்களையும் நந்தினிக்கு எதிராக தான் இருந்தாங்க. ஆனா இப்ப அதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்க போறது கிடையாது. சில விஷயங்கள் நந்தினிக்கு ஆதரவாக நடக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பா இது நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. அண்ட் இதுல எந்த தப்பும் நடக்காம இருக்கணும் அப்படின்றதா நம்மளோட ஆசை. ஏன்னா இதுல எந்த தப்பும் நடந்தாலும் அல்லது சுரேகா மறுபடியும் நந்தினியா நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை மறுபடியும் நந்தினி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் சிக்கல் தான். சோ அது இல்லாம உண்மையான நந்தினியோட கேரக்டர் என்ன அப்படின்றத எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சோ இதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி சுந்தரவல்லி நினைச்ச விஷயங்கள் இது வரைக்கும் எதுவுமே நடந்தது கிடையாது. அவங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா கடைசியில் எதுவுமே நடக்காது. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் அவங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது, நடக்க போறதும் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.